கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த இரவு ஜப வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கிற நாம் அநேக முறை அநேக பிரச்சனைகளிலே, சோதனைகளிலே, உபத்திரவங்களிலே அகப்பட்டுக் கொள்ளுகிறோம். ஐயா, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற காத்திருக்கிற பிள்ளைகள் கூட, கர்த்தருடைய பிள்ளைகள், என் ஜனங்கள் என்று அவரே அழைக்கிற பிள்ளைகள் கூட அநேக முறை நாம் உபத்திரவங்களிலும் சோதனைகளிலும் அகப்பட்டுக் கொள்ளுகிறோம். என்ன செய்யலாம்? இந்த சோதனைகள், இந்த உபத்திரவங்கள், துன்பங்கள், பாடுகள் எல்லாவற்றிலும் இருந்து தப்பித்து செல்ல என்ன செய்யலாம் என்று நாம் கேட்டோமானால், கர்த்தரே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிற அன்பின் ஆண்டவர் இப்படியாக நீங்கள் பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, பல்வேறு காரியங்களை பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று நீங்கள் ஜெபிக்கிற நீங்கள், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று, ஐயா, கேடான விஷயங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள், எல்லா பாடுகளிலும் இருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபிக்கும்படியாய் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். ஆதலினால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, சோதனைகள், உபத்திரவங்கள், வேதனைகள் எல்லாம் நம்மை சுற்றி வருவது இயற்கைதான். அவைகள் வரும். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வரும், நீதிமான்களுக்கும் வரும், ஐயா, துன்மார்க்கர்களுக்கும் வரும். மாற்றமே இல்லை. இந்த உலகத்திலே நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் ஒரே மாதிரியாய் வருகிறது. போராட்டங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள் எல்லாம் நல்லவர்களுக்கும், நீதி செய்கிறவர்கள், நீதி செய்யாதவர்கள், துன்மார்க்கர்கள் எல்லோருக்கும் அது போலவே சம்பவிக்கிறது. நல்லா கவனிங்க. இதில் இருந்து எப்படி நாம் தப்பித்துக் கொள்வது? ஐயா, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். ஒன்னு ரெண்டு இல்ல என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவ பிள்ளைகளுக்கு, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். ஆனால் தேவனோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை விடுவிப்பார். உங்களை எல்லா உபத்திரவங்கள், சோதனைகள், துன்பங்களிலும் இருந்து கர்த்தரே விடுவிப்பார் என்பதிலே மாற்றமே இல்லை. என்ன செய்யலாம்? அதற்கு என்ன வழிமுறை இருக்கிறது என்று கேட்டீர்களானால், மத்தேயு 26:41 கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஐயா, சோதனையில் நீங்கள் அகப்பட்டு அழிந்து போகாதபடிக்கு, வந்த துன்பங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் உங்களிலே வரும். அவைகளில் இருந்து நீங்கள் அவைகளில் சிக்கிக்கொண்டு அழிந்து போகாதபடிக்கு, தோற்று போகாதபடிக்கு, நசிஞ்சு போகாதபடிக்கு, நஷ்டப்பட்டு போகாதபடிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீங்கள் சோதனைக்கு படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, யாக்கோபு இப்படியாக சொல்லுகிறார், ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். என்னையா செய்யலாம்? துன்பமா இருக்குது, உபத்திரவமா இருக்குது, ஐயா, வேலை இல்லை, கஷ்டம், தண்ணீர் இல்லை, அல்லது வீட்டிலே நிம்மதி இல்லை, ஒன்றுமே இல்லை. என்ன செய்யலாம்? ஒருத்தன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஐயா, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, சோதனைக்கு உட்பட்டாலும் பரவாயில்லை, அழிந்து போகாதபடிக்கு, சோதனையிலே நீங்கள் தோற்று போகாதபடிக்கு, வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், உபத்திரவங்களிலே நீங்கள் நிர்மூலமாகாதபடிக்கு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் ஜெபம் நிச்சயமாக நீங்கள் கர்த்தரோடு பேசுகிறீர்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுவதற்கு ஒரு சரியான சந்தர்ப்பம், சரியான நேரம் உங்களது அதிகாலை ஜெபம் மற்றும் இரவு ஜெபங்களிலே நீங்கள் நிச்சயமாய், நடுஇரவு ஜெபங்களிலும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, எப்பொழுது ஜெபித்தாலும் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய கவலைகள் எல்லாம் நீங்கள் அவர் மீது வைத்துவிட முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் ஜெபிக்கிற பொழுது எல்லாவற்றையும் நீங்கள் அவருக்கு தெரியப்படுத்த முடியும். அவர் நிச்சயமாய், நீங்கள் அவர் கையிலே ஒப்பு கொடுத்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. ஹல்லேலூயா. அப்ப சோதனைகள் எதற்கு வருகிறது என்று கவனியுங்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள்
பிள்ளைகள் அநேகர் நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகள், விசேஷமாக என்னுடைய ஜபத்திலே இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் அநேகர் சோதனைகளிலும் துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பாடுகளிலும் இருக்கிறீர்கள். ஐயா, அதை சகிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று நான் சொல்லவில்லை, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தாவீது இப்படியாக சொல்லுகிறார், நான் உபத்திரப்பட்டது நல்லது, நான் உபத்திரப்பட்டது, பாடுபட்டது, வேதனைப்பட்டது, போராட்டத்திலே துரட்டப்பட்டது, கைவிடப்பட்டது, கஷ்டப்பட்டது, நஷ்டப்பட்டது நல்லது. ஆதலினால் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஐயா, கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வதற்காக, எனக்கு கற்றுத் தருகிறதற்காக அநேக உபத்திரவங்கள், அநேக கஷ்டங்கள், அநேக வேதனைகளினுடைய வாழ்க்கையிலே வந்தது என்று நீங்கள் சொன்னீர்களே. ஆனால் உங்களுக்கு கர்த்தர், ஓ லார்ட், அவருடைய நியமங்களை, அவருடைய சட்ட திட்டங்களை, அவருடைய கற்பனைகளை உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறார் என்றும் நீங்கள் நினைக்க வேண்டும். ஊழிய பாதையிலே நாங்கள் ஆப்பிரிக்கா கண்டங்களிலே 42 திறந்தவெளி மைதானங்களிலே கூட்டங்களை நடத்தி இருக்கிறோம். ஆப்பிரிக்காவிலே கென்யா, உகாண்டா, ருவாண்டா, இன்னும் எத்தியோப்பியா தேசங்களிலே நாங்கள் அலைந்து திரிந்து 42 ஓப்பன் ஏர் குருசைடு, அநேக காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரிசா, மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் போன்று பல்வேறு வடநாடுகளிலே நாங்கள் சுற்றி திரிந்து பிரம்மாண்டமான கூட்டங்களை நடத்தி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பிடித்த பொழுது எங்களுக்கு வந்த சோதனைகளில் எல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்டது, கர்த்தர் இன்னும் இன்னும் நம்மை தகுதிப்படுத்துகிறார், இன்னும் நம்மை உருவாக்குகிறார், நம்மை இன்னும் சோதித்து அறிந்து சுத்த பொன்னாக சோதித்து அறிந்து ஐயா, உலகளிலும் வெள்ளியை புடமிடுகிறது போல புடமிட்டு, பொன்னை புடமிடுகிறது போல புடமிட்டு நம்மை சுத்த பொன்னாக விளங்க செய்ய விரும்புகிறார் என்பதை நாங்கள் நிச்சயமாக அறிந்து கொண்டோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அது மிக ஆச்சரியமான விஷயம். அதனால் மிகுந்த பலன் உண்டு. அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரும். நிச்சயமாய் நீங்கள் கர்த்தருக்கு உகந்த பாத்திரமாய் ஐயா சோதிக்கப்பட்ட பின்புதான் நீங்கள் சுத்த பொன்னாக விளங்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்ன அதே ஆவியானவர் அவன் உத்தமன் என்று விளங்கின பொன்பு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் சோதனைக்கு பிறகும் சோதனையினூடே நீங்கள் உத்தமர்கள் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா! பரலோகத்தில் உங்களுக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஐயா, இந்த பூமியிலும் உங்களுக்காய் அவர் எண்ணி வைத்திருக்கிற உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா கிருபைகளையும் உங்களை பெற்றுக்கொள்ள செய்வார். நிச்சயமாக நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். பாருங்கள், 1 கொரிந்தியர் 10:13 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. ஐயா, ஏதோ ஒரு நோட்டிலே வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். நிறைய பேர் நாட்டுக்கு போக முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா, திருமணம் ஆகிவிட்டது, எனக்கு குழந்தை இல்லை, திருமணமாகாமல் தவித்துக் கொண்டிருக்கிறவர் எத்தனையோ பேர். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயா, தொழில் ஆரம்பித்து விட்டோம், நல்ல வருமானம் இல்லை, தொழிலை ஆரம்பிக்க முடியாமல் எத்தனையோ பேர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல சின்ன வருமானம் கூட இல்லை என்று தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா, என் பிள்ளைகளுக்கு இப்படி செய்ய முடியவில்லை, அப்படி செய்ய முடியவில்லை, பிள்ளைகளை இல்லாமல் அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நினைவிலே கொள்ளுங்கள். ஐயா, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. நிச்சயமாய். ஆனா உங்களுக்கும் அடுத்த ஜனங்களுக்கும், உங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும், கர்த்தரை அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். ஐயா, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல், mighty God, what a wonderful God. இதுதான் சந்தோஷம். கவனிங்க, உங்கள் திராணிக்கு, உங்க திறமைக்கு, உங்க எபிலிட்டிக்கு மேல அவர் சோதிக்கப்படுவதற்கு, நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா! எத்தனை சந்தோஷம் பாருங்க. எத்தனை ஒரு அற்புதமான ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை திருமணம் தடைபடுகிறதா? ஐயா, குழந்தை பாக்கியம் தாமதமாகிறதா? வீடு கட்ட முடியவில்லையா? லேட் ஆகிறதா? அல்லது பிரச்சனைகள் இருக்கிறீர்களா? இன்னும் வெற்றி வரவில்லையா? கடனை அடைக்க முடியவில்லையா? அல்லது ஐயா, என்னுடைய பாடுகள், வியாதிகள், கஷ்டங்கள் தீரவில்லை, என் குடும்ப பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, என்ன செய்யலாம்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, மறந்து விடாதீர்கள். நீங்கள் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு உங்கள் கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா! அதுபோலவே சோதனை வந்ததே, இந்த சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு
தப்பி செல்லும் போக்கையும் அவரே உண்டு பண்ணுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, எவ்வளவு உபத்திரத்தில் இருந்தாலும் சரி, எல்லா சோதனைகளிலும் இருந்து நீங்கள் தப்பி செல்வதற்கு ஒரு போக்கையும் ஒரு வழியையும், ஒரு விடுதலைக்கான வழியையும் போக்கையும் அவரே உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நிச்சயமாய் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் சோர்ந்து போவதில்லை, தோற்று போவதில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இப்பொழுதும் நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த வேளையில் பல்வேறு சோதனைகள், துக்கங்கள், உபத்திரவங்கள் மத்தியிலே தேவ சமூகத்திலே இந்த இரவு ஜெப வேளையிலே வந்து கூடியிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரையும் அப்பா உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. 2 பீட்டர் 2:9 சொல்லப்பட்டபடி கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினிக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியே என் தேவனே, ஐயா, தேவ பக்தி உள்ள இந்த பிள்ளைகளை சோதனையில் இன்று எல்லா உபத்திரவங்கள், பாடுகள், துக்கங்களிலும் இருந்து இன்றே விடுதலை இவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் என்ன காரணத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஐயா, இவர்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் இன்று இப்பொழுது என் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே சோதனையில் நின்று தப்பிச் செல்லும் போக்கை நீர் இன்றே உருவாக்கும்படியாய், திருமணமாகாத என் அன்பு பிள்ளைகளுக்கு திருமணம் உடனடியாய், சீக்கிரமாய், அழகாய், அற்புதமாய், ஆச்சரியமாய், அதிசயமாய் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே திருமண தடைகள் எல்லாம் மாறட்டும். வேலை வாய்ப்பு இல்லாத பிள்ளைகளுக்கு விரைவாய், அதிவிரைவாய் நல்ல வேலைகள் கிடைக்கும்படியாய், ஐயா, அந்த வேலைகள் நிமித்தமாய் இவர்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், நாமத்திற்காக வாழும்படியாய், தேவனுடைய ராஜ்யத்திற்கு சாட்சியாய் வாழும்படியாய் நல்ல வேலைகளை கொடுப்பீராக ராஜா. நன்றி செலுத்துகிறோம். பல்வேறு நாடுகளுக்கான விசாக்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அதி சீக்கிரத்தில் நல்ல விசாக்கள் கிடைக்கும்படியாய், அங்கு சென்றாலும் இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சாட்சியாய் வாழுகிற, ஐயா, உமக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாய் வாழுகிற ஞானமுள்ள இருதயத்தை கொடுப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். பல்வேறு தொழில்களை ஆரம்பித்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். ஐயா, நன்றி செலுத்துகிறோம். ஊழியங்களை ஆரம்பித்திருக்கிற, ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தின் நிமித்தம், ஐயா, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் வைராக்கியமாய் நிற்கிற இந்த பிள்ளைகளுக்காக இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் மிகுந்த ஆசீர்வாதத்தை, மேன்மையை, மகிமையை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகள், உபத்திரவங்கள் எல்லாம் மாறி போகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும் உபத்திரவங்களும் நிச்சயமாய் முற்றிலுமாய் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கடன்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனை, தோல்விகளிலே அகப்பட்டிருக்கிற பிள்ளைகள் இன்றே அவர்கள் சரித்திரம் மாறட்டும். இந்த இரவிலே அவர்களுடைய சரித்திரம் மாறட்டும் சுவாமி. அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் கர்த்தாவே, இவர்களுக்கு செய்ய போகிற நன்மைகளினாலே நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பதை கர்த்தர் நிரூபிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. குடும்ப பிரச்சனைகள் இருக்கிற பிள்ளைகள், ஐயா, பிள்ளைகளினால் வந்த பிரச்சனைகள், கணவனால், மனைவியினால், இன்னும் குடும்ப உறுப்பினர்களால் வந்த பிரச்சனைகளில் அகப்பட்டிருக்கிற பிள்ளைகளை என் தேவனாகி கர்த்தர் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையில் நின்று ரட்சிக்க நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோதனையை சகித்துக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை, ஐயா, பல்வேறு சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்களை, உபத்திரவங்களை சகித்துக் கொண்டும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை நீரே பாக்கியவான்களாய் மாற்றும்படியாய், ஐயா, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். இவர்கள் உத்தமர்கள் என்று விளங்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்களே கர்த்தாவே, நீர் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின மேலான கிருபைகளை, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவீராக. இன்று நிறைவேறட்டும். இவர்களுக்கு என்று வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய், ஐயா, இம்மையிலும் மறுமையிலும் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. குடும்பமாய் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சோதனை இன்றி தப்பித்துக் கொள்ளும்படியாக இவர்கள் விழித்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தணுமே ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே கலந்து
கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாம் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு அற்புதமான காரியம். இந்த காரியத்தை மறந்து விடாதீர்கள். எல்லாருக்கும் உபத்திரம் வரும், எல்லாருக்கும் கஷ்டம் வரும், துன்பம் வரும், பாடுகள் வரும், எல்லாருக்கும் வருகிறது போலவே நமக்கும் வரும். ஆனால் ஒரு காரியம், இந்த சோதனைகள், உபத்திரவங்கள், டெஸ்டுகள், போட்டிகள் எல்லாவற்றிலும் நீங்களே ஜெயம் எடுப்பீர்கள். அதுல மாற்றமே இல்லை. இது முக்கியமான காரியம். நீங்களே ஜெயம் எடுப்பீர்கள். நீங்கள் ஜெயம் கொள்ள பிறந்தவர்கள். நம்பர் 2, உங்களை எப்படியாவது அந்த சோதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து தப்பிக்க வைக்கும்படியாய் சோதனையில் இருந்து தப்பிச் செல்லும் போக்கையும் கர்த்தரே உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், கொடுப்பார். நீங்கள் விசேஷித்தவர்கள், பாக்கியவான்கள்.